யோசேப்பு சிறையிலிருந்து அரண்மனை வரை. யாக்கோபின் மகன்களில் யோசேப்பு 11வது மகன். அவனை யாக்கோபு மிகவும் நேசித்தார். அதனால் அவனுக்கு அழகான பலநிற அங்கி ஒன்றை கொடுத்தார். இதனால் அவன் சகோதரர்கள் பொறாமை கொண்டார்கள். யோசேப்பு தேவனால் கொடுக்கப்பட்ட 2 கனவுகளைக் கண்டான். வயலில் இருந்த கட்டுகள் யோசேப்பின் கட்டுக்கு முன் வணங்கின. சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்கள் அவனை வணங்கின. இந்த கனவுகள் ஒருநாள் யோசேப்பு உயர்ந்த நிலைக்கு வருவான் என்பதைக் காட்டின. ஆனால் அவன் சகோதரர்கள் அவனை மேலும் வெறுத்தார்கள். ஒருநாள் யாக்கோபு யோசேப்பை தனது சகோதரர்களை பார்க்க அனுப்பினார். தூரத்தில் அவனைக் கண்ட அவர்கள், இவனைக் கொன்று விடுவோம் என்று திட்டமிட்டார்கள். ஆனால் பின்னர் அவனை ஒரு கிணற்றில் தள்ளி 20 வெள்ளிக்காசுகளுக்கு வியாபாரிகளிடம் விற்றுவிட்டார்கள். அவர்கள் யோசேப்பின் அங்கியை இரத்தத்தில் நனைத்து தந்தையிடம் அவன் இறந்துவிட்டான் என்று பொய் சொன்னார்கள். வியாபாரிகள் யோசேப்பை எகிப்து நாட்டிற்கு அடிமையாக கொண்டு சென்றார்கள். எகிப்தில் யோசேப்பு போத்திபார் என்ற அதிகாரியிடம் விற்கப்பட்டான். தேவன் யோசேப்புடன் இருந்ததால் அவன் செய்த எல்லாம் வெற்றி பெற்றது. போத்திபார் தனது வீட்டின் முழு பொறுப்பையும் யோசேப்பிடம் ஒப்படைத்தான். ஆனால் போத்திபாரின் மனைவி யோசேப்பை தவறாக குற்றம் சாட்டினாள். யோசேப்பு நிரபராதி இருந்தாலும் அவன் சிறையில் அடைக்கப்பட்டான். சிறையிலும் தேவன் யோசேப்புடன் இருந்தார். சிறை அதிகாரி அவனை நம்பி பொறுப்புகளை கொடுத்தார். அங்கே பார்வோனின் பானபாத்திரக்காரன் கப்யர, அப்பக்காரன் பேக்கர் இருவரும் கனவு கண்டார்கள். தேவன் யோசேப்புக்கு அதன் அர்த்தத்தை வெளிப்படுத்தினார். பானபாத்திரக்காரன் மீண்டும் தனது வேலையை பெறுவான், அப்பக்காரன் தண்டிக்கப்படுவான். அப்படியே நடந்தது. ஆனால் விடுதலையான பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்துவிட்டான். 2 ஆண்டுகள் கழித்து பார்வோன் கனவு கண்டான். 7 பருத்த மாடுகளை 7 ஒல்லியான மாடுகள் விழுங்கின. 7 நல்ல கதிர்களை 7 உலர்ந்த கதிர்கள் விழுங்கின. யாராலும் அர்த்தம் சொல்ல முடியவில்லை. அப்போது பானபாத்திரக்காரன் யோசேப்பை நினைத்தான். யோசேப்பு பார்வோனிடம் கொண்டு வரப்பட்டான். அவன் சொன்னான், தேவன்தான் அர்த்தத்தை அறிவிப்பார். கனவின் பொருள்: 7 வருடங்கள் வளமான காலமதன் பின் 7 வருடங்கள் கடும் பஞ்சம். யோசேப்பு நல்ல ஆண்டுகளில் உணவை சேமிக்க ஆலோசனை கொடுத்தான். பார்வோன் ஆச்சரியப்பட்டு யோசேப்பை எகிப்தின் ஆளுநராக தன்னுக்கு அடுத்த நிலைக்கு உயர்த்தினார். ஒரே நாளில் சிறையிலிருந்து அரண்மனைக்கு உயர்ந்தான். பஞ்சம் வந்தபோது யோசேப்பின் சகோதரர்களும் எகிப்திற்கு உணவு வாங்க வந்தார்கள். அவர்கள் யோசேப்பை அறியவில்லை. பின்னர் யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தி சொன்னான், நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் தேவன் அதை நன்மையாக மாற்றினார். அவன் அவர்களை மன்னித்து தந்தையையும் குடும்பத்தையும் எகிப்தில் பாதுகாப்பாக வாழ அழைத்தான். கற்றுக்கொள்ளும் பாடங்கள்: தேவன் எல்லா சூழ்நிலையிலும் நம்முடன் இருப்பார். கஷ்டங்கள் நம்மை உயர்விற்கு தயாராக்கும். மன்னிப்பு பெரிய வெற்றியை தரும். தேவனுடைய நேரம் சரியானது. தோல்வி போல தோன்றுவது தேவனின் திட்டமாக இருக்கலாம். முக்கிய செய்தி: மனிதர்கள் திட்டும் தீமையையும் தேவன் நன்மையாக மாற்ற முடியும்.